இன்னைக்கு நாள் 1:03 இன்னைக்கு நாள் 1:03 கொஞ்சம் லென்த்தாக இருக்கும் பார்த்துக்கோங்க. காலைல எஞ்சது தினமும் சீக்கிரமாக உங்களுக்கு வீடியோ கொடுக்குறது தினமும் லேட்டாக. ஏன்னா இன்னைக்கு ஒரு ராணுவ ரகசியத்தை ரொம்ப நேரம் யோசிச்சுட்டேன். என்ன ராணுவ ரகசியம்? இன்னைக்கு காலையில் ஹோட்டலில் சாப்பாடு வாங்கலாமா இல்லை வீட்டிலேயே மாவு வாங்கி சுடலாமான்ட்டு கடைசியில் வீட்டில் தான் மாவு வாங்கி சுட்டோம். வயிறு பஸ்ட காரணத்தினால முன்னாடியே ஒரு சமோசா எடுத்து அமைக்கிட்டு, பிகாஸ் தோசை சுடுறதுக்கு நேரம் கிடையாது, அவங்க சீக்கிரமாக சுட்டுருவாங்க, நான் லேட்டாக சாப்பிடுவேன். அது மட்டும் இல்லாமல் தோசை சுடுறத ஒரு வீடியோவாக எடுத்தேன், லாங் வீடியோவாக. அதை போடலாமா வேணாமான்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அந்த எடுத்த வீடியோவுக்கு அப்படியே வாய்ஸ் கொடுத்துட்டு சாப்பிடவும் செஞ்சாச்சு. சாப்பிட்டோன்னே எனக்கு ஒரு பிளான், முடியை வெட்டலாமா வேணாமா, முடிவாக கொஞ்சம் நிறைய வளர்ந்த மாதிரி இருக்கு, நம்ம மூஞ்சிக்கு முடி இருந்தால் நல்லா இருக்கா முடி இல்லாமல் இருந்தால் நல்லா இருக்கா அப்படிங்கிறத மறக்காம கிளக்காம பண்ணிருங்க. ஒரு 2 கிலோமீட்டர் காடியோவில் அந்த முடி வெட்டுற கடையுமே ரீச் ஆயாச்சு. இன்னைக்கு சரியான வெயில் மட்டும் இல்லாமல் நான் அந்த கடைக்காரன்னு நமக்கு தெரிஞ்சவங்க, ஏன்னா வீடியோ மட்டும் எடுத்துக்கிறேன் அப்படின்னு. சரி நான் அப்பெல்லாம் முடி வெட்டுறதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவும் முடி வெட்டினக்கு அப்புறம் ஒரு வீடியோவும் எடுத்தாச்சு. இந்த 2 வீடியோவில் எது நல்லா இருக்குன்னு பாருங்க. அதுக்கப்புறம் வெயிலில் சூரிய பகவான் நம்ம மூஞ்சிக்கு முத்தம் கொடுக்கணுங்கிற காரணத்தினால சூரியன்ட்ட நம்ம மூஞ்சியை காமிச்சிட்டு அதே டைரக்ஷனில் வீடியோவிலையும் காமிச்சிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்தால் மதியம் லஞ்ச் ரெடி. லஞ்ச் என்னன்னு பார்த்தீங்கன்னா சாம்பார் சோறு ப்ளஸ் காரா பூந்தி ப்ளஸ் பீன்ஸ் கூட்டு எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு நேற்றே காய்ச்சல் இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன். அதுக்காக கலரான மாத்திரையை வாங்கி அமுக்கிட்டு மாத்திரையோட கசப்பு கொஞ்சம் தாங்காமல் வீட்டில் ட்ரை கிரேப்ஸையும் வாங்கி அமுக்கிட்டேன். ஒரு நேரம் தாங்க போட்டேன் மாத்திரை, ஆனால் சரியான தூக்கம். அதுக்கப்புறம் நல்லா அந்த ட்ரை கிரேப்ஸையும் அமுக்கிட்டு ஒரு வேற லெவலான தூக்கத்தை போட்டுட்டு சாயங்காலம் இருந்துச்சா ஒரு மனமான காஃபி நம்ம வீட்டில் ரெடியாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு எங்கள் அக்கா புரோட்டாக்கு ஸ்பான்சர் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தா. ஓகே ரைட்டு, இன்னைக்கு ராத்திரி நல்ல சாப்பாடு இருக்குடே அப்படின்னு சொல்லிட்டு அந்த நல்ல சாப்பாடுக்காக ஹோட்டலுக்கு போயாச்சு. நானும் எங்கள் அக்காவும் பீஃப் சாப்பிடுவோங்கிற காரணத்தினால எங்கள் அக்காவுக்கு எனக்கும் ஒரு ஹோட்டல்லையும், எங்கள் அம்மா பீஃப் சாப்பிட மாட்டாங்கங்கிற காரணத்தினால எங்கள் அம்மாவுக்கு மட்டும் தனியாக ஒரு ஹோட்டல்லையும் சாப்பாடை வாங்கியாச்சு. சாப்பாடை வாங்கி வச்சு சாமி கும்பிடாம சாப்பாடை தட்டில் போட்டு பிசைஞ்சு அடிச்சாச்சு. ஒரு தட்டு சோறு ப்ளஸ் பீஃப் சுக்கா ப்ளஸ் கலக்கி எல்லாத்தையும் வாங்கி சாப்பிட்டுட்டு அந்த சாப்பாடு செரிக்கிறதுக்காக என்ன பண்ணோம் அப்படின்னா மறுபடியும் கூலிங்காக ஒரு 10 ரூபா சவனப்பை வாங்கி ஏற்றியாச்சு. என்னடா கறி காய்ச்சல் அப்படின்னா என்னங்க பண்ணுறது, சாப்பாடு செமிக்க வேண்டும் அல்லவா. நாளைக்கு சீக்கிரமாக எந்திக்க வேண்டிய காரணத்தினால இன்னைக்கு சீக்கிரமாக தூங்கியாச்சு. பிகாஸ் நாளைக்கு காலையில் நமக்கு சாப்பாடு அம்மாவனத்தில் நாளைக்கு சீக்கிரமாக எந்திக்கணும்ல. நாளைக்கு வீடியோ வந்தால் பார்க்கலாடா பைசன் கேர்ள்ஸ்.